அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு பொருளிலும் யார் யார் இதை உண்ண வேண்டும் என்கின்ற பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்பது உண்மையான ஒரு சொல்லே. நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது சூரை மீனை இவர்கள் எப்படி அதை ஒரு கலவையாக ஒரு ஊறுகாயாக செய்து வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்கிறார்கள் என்பதற்கான ஒரு வீடியோ இது. சூரை மீனை சிறிது சிறிதாக வெட்டி அதை அழகாக சுடு தண்ணீரில் கழுகி இந்த மிஷின் வழியாக வெளியே கொண்டு வருகிறார்கள். இதை மீண்டும் அவித்து கண்டெய்னரிலே அவித்து எடுக்கிறார்கள். இது ரொம்ப வெதுவெதுப்பான சுடு தண்ணீர். மீண்டும் இதை நன்றாக கழுகிய பின்பு அப்படியே அதை பேக் செய்கிறார்கள். இந்த டப்பாயிலே இந்த சூரை மீனை இவர்கள் பேக் செய்கிறார்கள். இந்த பேக் செய்த மீனை ஒரு மூடியை போட்டு அடைக்கிறார்கள். இந்த மீன் இப்போது மிக சூடான ஒரு குகை வழியாக செல்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். எவ்வளவு ஆவி வருகிறது என்று பாருங்கள். இந்த மீன் இந்த கண்டெய்னருக்கு உள்ளாக, இது பயங்கர சூடான ஒரு கண்டெய்னர், இதுக்கு உள்ளாக அது செல்கிறது. சென்று நல்ல இது வெந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வருகிறது. இதை கடைசியில் எங்கெங்கே மீன் கம்மியாக இருந்தால் அதை போட்டு எடுத்து இவங்க அனுப்பிட்டே இருக்காங்க. இது திரும்பவும் பாயில் செய்யப்படுகிறது. மிக சுத்தமாக இதை பாயில் செய்து எடுக்கிறார்கள். சூரை ஒரு பக்கம், இங்கே சிறிய சிறிய சாளைகளை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அவிச்சு இது சாலை பண்ணுறாங்க. இந்த சாளையும் சூரையும் இந்த மாதிரி டின்னில் இவங்க அடைச்சி இதை திரும்ப நல்லா ஹீட் பண்ணி நல்லா குக் பண்ணி சாப்பிடுகின்ற அளவுக்கு கொண்டு வந்த பிறகு இதை இப்படியே சாப்பிட முடியாதுல்ல, இதுக்கு மசாலெல்லாம் சேர்க்கணும். அதனால் மசால் சேர்க்கின்ற வேலை அடுத்து. பாருங்க, எல்லாமே மிஷினரில் வர்றதுனால இவங்களுக்கு எந்தவித ஹைஜீனிக் ப்ராப்ளமும் இருக்காது. அவ்வளவு ஹைஜீனிக்காக இதை பண்ணுறாங்க. இது டின்னில் அடைக்கப்பட்டு போகிறதுனால இது பாருங்க, மிஷனில் இதுதான் இதனுடைய மசாலா அழகாக ஊற்றுறாங்க. மிஷினில் மசால் வருது, அது கம்மியாக இருந்தால் அவங்க பக்கெட்டில் அப்படி ஊற்றுறாங்க. மிஷினில் மசால் ஊற்றின அப்புறம் இதை பேக் பண்ணதுக்கு இந்த மூடியை விடுறாங்க பாருங்கள். இந்த மூடி போய் அதில் ப்ரெஸ் ஆகி இந்த இதில் கழுகி வருது. அது அழகாக அந்த மிஷினரில் பேக் பண்ணி இனி ஏர் கண்டெய்னர் மாதிரி ஒரு இடத்துலையுமே ஒன்றும் ஏர் வெளியே வராமல் அளவுக்கு சூப்பராக அதை பேக் பண்ணியாச்சு. அப்படியே அதை கொண்டு வராங்க. இதை எல்லாமே ஒரு செட்டாக எடுத்து இனி இதை ஒரு பேக் பண்ணி அனுப்பணும். அந்த அளவுக்கு அதை பண்ணுறாங்க. இது வெளிநாடுகளில் மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய மிலிட்ரி, நேவல், ஏர்ஃபோர்ஸ் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் இது போகுது. பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகப்படுகிறது. அப்போ நம்ம பிடிச்சு கொண்டு வர இந்த மீன்கள் எங்கெங்கோ சென்று யார் யாருக்கோ கடைசியில் சேர்கிறது என்று சொன்னால் இது பயங்கரமான ஒரு அதிசயமான விஷயம்தான். அதனால்தான் ஒவ்வொரு அருகிலும் யார் அதை சாப்பிட வேண்டும் என்று பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் யாரோ பிடித்த மீனை யாரோ உண்கிறார்கள். இதற்கு இடையில் 1000 ப்ரோசஸிங் இருக்கிறது. எவ்வளவு அழகாக அவங்க பேக் பண்ணுறாங்க பாருங்கள். பேக் பண்ணி முடித்து ஃப்ளைட்டுக்கு போக தயாராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.